பாரம்பரிய திமுக குடும்பத்தைச் சேர்ந்த தமிழச்சி தங்கபாண்டியன் தமிழ்நாடு முன்னாள் வணிக வரித்துறை அமைச்சர் தங்கபாண்டியனின் மகள் என்பதும், தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவின் உடன்பிறந்த சகோதரி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்து சமய தெய்வங்களை, நம்பிக்கைகளை மட்டும் குறிவைத்து இழித்து பழித்து கேலி கிண்டல் செய்து அவமதித்து பேசும் பொழுது அமைதி காத்த தமிழச்சி இன்று ஆண்டாள் வேஷம் போடுகிறார் என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் விமர்சித்துள்ளார். தன்னை ஆண்டாள் கோலத்தில் அலங்கரித்து இன்ஸ்டாகிராமில் படத்தை வெளியிட்டு விளம்பரம் தேடிக்கொள்கிறார். திமுக கவிஞர் ஆண்டாள் தாயாரை இழிவுபடுத்திய பொழுது ஆண்டாள் வேட தமிழச்சி எங்கே போனார்? கம்யூனிஸ்டுகள் மற்றும் திராவிடர் கழக பேச்சாளர்கள் இந்து சமய தெய்வங்களை, நம்பிக்கைகளை மட்டும் குறிவைத்து இழித்து பழித்து கேலி கிண்டல் செய்து அவமதித்து பேசும் பொழுது அமைதி காத்த தமிழச்சி இன்று ஆண்டாள் வேஷம் போடுகிறார். விரைவில் முஸ்லிம் பெண்மணி வேடம் அணிந்தும் கன்னியாஸ்திரி கோலத்திலும் தன்னை அலங்கரித்து படத்தை இன்ஸ்டாகிராமில் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த இரட்டை வேடத்தை தமிழர்கள் ரசிப்பார்களா என கூறியுள்ளார்.